friends, welcome to Bhubadi Math Academy. So இந்த வீடியோவில் இன்டெகிரேஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் இதான். Prove that integral dx divided by square root of a square minus x square is equal to sin inverse of x by a plus ஒரு constant c. ஓகே, ஸோ இதை ப்ரூஃப் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இன்டெக்ரல், அந்த இன்டெக்ரலை ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஐ அப்படிங்கிற இந்த இன்டெக்ரல். ஓகே, இப்போது இந்த இன்டெக்ரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் தீட்டா அப்படின்ற சப்ஸ்டிடியூஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் தீட்டா. இப்போ டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணும், அது ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஆகும், which is equals to இங்கே ஒரு a ஸ்கொயர் இங்கே ஒரு a ஸ்கொயர், a ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ which equals to a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ a ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் is equals to ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வெறும் a cos தீட்டா அப்படின்னு ஆயிரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா a cos தீட்டா அப்படின்னு கிடச்சிடும். ரைட். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரலை நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஸோ அப்போது என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் தீட்டா அப்படின்ற சப்ஸ்டியூஷனை எடுத்தோம். ரெண்டு சைடும் தீட்டாவை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை டி தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகே, தேர்ஃபோர் நம்மளோட அந்த ஒரிஜினல் இன்டெக்ரல் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு பதிலாக ஏ இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஸ் தீட்டா இந்த கான்ஸ் தீட்டா கேன்சல், இந்த ஏ கேன்சல். ஸோ இங்கே நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா இன்டெக்ரல் டி தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஐ மீன் இங்கே ஒன்றுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ ஒன்றை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வி வில் கெட் தீட்டா ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்சி. இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னால ஒரு சி அப்படின்ற கான்ஸ்டண்ட்டை சேர்க்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அதிலிருந்து எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். அப்போ தீட்டா வேணும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ. ஓகே, இந்த சைன் இந்த சைடு வரும்போது சைன் இன்வர்ஸ் அப்படின்னு ஆயிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த தீட்டாக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்சி. ஸோ ஃபைனலாக என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் dx divided by square root of a square minus x square அப்படின்ற இந்த இன்டெக்ரலோட வேல்யூ sin inverse of x divided by a ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்சி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டெக்ரல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.